ஒரு சஹாபி வஃபாத் ஆகிறாங்க. மதீனாவில் ஃபர்ஸ்ட் சஹாபி உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கபர்ல வைக்கிறதுக்காக ஒரு கல் எடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி உடனே போனார். இந்த இதுல ஒரு அடையாளத்துக்காக கல் வைப்பாங்க, அந்த கல் வைங்கன்னாங்க. நான் சொல்றது சஹீஹான ஹதீஸ். இன்னைக்கு சில பேர் அந்த அடையாளத்துக்கு கல் வைக்கிறது கூட தப்புங்கிறான். அவன் பேசுறது தப்பு. இது சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. கல் வைக்கணும், எடுத்துட்டு வாங்கன்னா. அப்போ ஒருத்தர் வேகமா போனார். ஒரு சஹாபி போன ஒரு கல்லை இது பண்றாரு. போனவர் ரொம்ப நேரம் வரல. அவர் என்ன அந்த பக்கம் பாக்குறாங்க, ரசூல்ல பார்த்தாங்க. எங்க கல் எடுக்க போனவர் அப்படின்னு எட்டி பார்த்தா அவர் அதை தூக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். முடியல. அவர் இருங்க வர்றேன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய தலைமாட்டில் இருந்தவங்க அவர் எடுக்க போனவர் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. போய் நீங்க நடந்துங்கன்றாங்க. குடங்கை வரைக்கும் தங்களுடைய ஆடையை வைத்து விட்டு அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். தஃபன் செய்த சஹாபியினுடைய கபருக்கு உஸ்மான் இப்னு மதுஊனுடைய கபர்ல தலைமாட்டில் தோண்டி விட்டு அந்த கல்லை வச்சு செட் பண்ணிட்டு, இது உஸ்மானின் கபருக்கு அடையாளமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து இவருடைய உறவினர்கள் இங்கே அடங்கி கொள்ளட்டும். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். தலைமாட்டில் வைக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம், கல் வைப்பதற்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, விருப்பப்படுகிற போது பெற்றோருக்கு பக்கத்திலோ மகன் மகளுக்கு பக்கத்திலோ ஒருவர் அடக்கமாகுவதற்கான வாய்ப்பை வழியை ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். சில பேர் அதான் கீழே போய் படுக்க போறோமே, எங்க போய் படுத்தா என்ன, சில பேர் அப்படி பேசுவாங்க ஒரு மாதிரியா.